தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட விஸ்வகர்மா திருவள்ளூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு கண்ணீர் விட்டு கதறினார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழன் வணக்கம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில தொழிலாளியான விஸ்வகர்மா என்பவர் நீதிபதி முன் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். தற்போது பார்த்தால் விஸ்வகர்மா திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை குற்றவாளி ராஜீவ் விஸ்வகர்மா திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆரம்பாக்கம் போலீசார் அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். காவலில் எடுத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட மனு மீது நீதி விசாரணை உள்ளது. குறிப்பாக பார்க்க புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராஜீவ் விஸ்வகர்மா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றம் முன்பு சுமார் ஒரு குற்றவாளியின் பெயர் மற்றும் விவரங்களை கேட்டு அறிந்து பிறகு 3 மணிக்கு இந்த விசாரணையானது தொடங்கும் என குறிப்பிடத்தக்கதை தொடர்ந்து அதை தொடர்ந்து மறுபடியும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 4 மணி அளவில் விசாரணை மறுபடியும் தொடங்கியுள்ள நிலையில் ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட விஸ்வகர்மா கதறல். குறிப்பாக பார்த்தா திருவள்ளூர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த விஸ்வகர்மா கண்ணீர் விட்டு கதறிந்து வருகிறார். அசாமை சேர்ந்த விஸ்வகர்மா நீதிபதி உமா மகேஸ்வரியிடம் கண்ணீர் விட்டு கதறி வருகிறார். மோகன், விவரங்களுக்கு நன்றி தமிழன்.